வணக்கம். பணத்தோட வரலாற்ற பத்தி நீங்க அனுப்பின இந்த ஆதாரங்கள நாம இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். கண்டிப்பா. நம்மளோட நோக்கம் என்னன்னா, பணத்த வெறும் நாணயம், நோட்டுன்னு பார்க்காம, அது எப்படி மனித நாகரிகத்தையே உருவாக்குன ஒரு சக்தி வாய்ந்த தொழில்நுட்பமா இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறது தான். நாம ஒரு மிரட்டலான கதையோட ஆரம்பிக்கலாம்னு நெனைக்கிறேன். ஓ! சொல்லுங்க. 2ஆம் உலகப் போர் நடந்தப்போ, ஹிட்லர் ஒரு பயங்கரமான திட்டத்த போட்டாரு. ம். மில்லியன் கணக்கான பவுண்டு கள்ள நோட்டுகள பிரிட்டிஷ் மக்கள் மேல விமானத்துல இருந்து வீசணும்னு பிளான் பண்ணாரு. அப்படியா? எதுக்கு அப்படி? யோசிச்சு பாருங்க. ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை சீர்குலைக்கணும்னா அவங்க பணத்தோட மதிப்ப அழிச்சா போதும். அந்த நம்பிக்கை போயிடுச்சுன்னா சமூகம் மொத்தமா சரிஞ்சிடும்னு அவர் நம்பினாரு. உண்மைதான். பணத்தோட சக்தி எவ்வளவு பெருசுன்னு புரிய வைக்க இதை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்க முடியாது. சரி, இதை இன்னும் கொஞ்சம் விரிவாவே பேசுவோம். நாம டெக்னாலஜின்னு சொன்னதும் நமக்கு சக்கரம், நெருப்பு மாதிரி பொருட்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆமா, கண்ணால பார்க்க முடியற விஷயங்கள். ஆனா மொழி மாதிரி கண்ணுக்கு தெரியாத சமூக தொழில்நுட்பங்களும் இருக்கு இல்லையா? இந்த ஆதாரங்கள் சொல்றபடி பணமும் அப்படியான ஒரு சமூக தொழில்நுட்பம் தான். இதுக்கு எல்லையே கிடையாது. இது ஒரு உலக மொழி. மிக சரியான ஒப்பீடு. அது வெறும் மொழி மட்டும் இல்ல, மனிதர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துழைக்க உதவுற ஒரு கருவி. ஓஹோ! ஆதாரங்கள்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றாங்க. எந்த நாகரிகங்கள் எல்லாம் பணத்தை சீக்கிரமா ஏத்துக்கிட்டதோ அதுங்க மத்தவங்கள விட வேகமா வளர்ந்திருக்கு. ஒரு போட்டி மாதிரி. ஆமா. இது ஒரு ஃபீட்பேக் லூப் மாதிரி. அதாவது பணம் பொருளாதார வளர்ச்சியை தூண்டுது, அந்த வளர்ச்சி இன்னும் சிக்கலான பண முறைகளை உருவாக்குது. இப்படியே போய்க்கிட்டே இருக்கு. அப்போ இதோட ஆரம்ப புள்ளி எது? கிட்டத்தட்ட 18,000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இஷாங்கோ எலும்பு பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. ஆமா. அத ஒரு கற்கால பிளாக் செயின்னு சொல்றாங்க. கேட்கவே ஆச்சரியமா இருக்கு. உண்மையாவா? அது ஒரு சுவாரஸ்யமான ஊகம்தான். அந்த எலும்புல இருந்த கோடுகள் ஒரு கணக்கு முறையோட ஆரம்பமா இருக்கலாம். ம். ஆனா உண்மையான திருப்பு முன்னே விவசாய புரட்சிக்கு அப்புறம் தான் வந்துச்சு. திடீர்னு மக்கள் கிட்ட உபரி தானியங்கள் சேர ஆரம்பிச்சது. ஆமா. அது எப்படி நிர்வகிக்கிறதுன்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். கரெக்ட். அதை எப்படி கணக்கு வைக்கிறத, எப்படி நிர்வகிக்கிறதுன்னு ஒரு தேவை வந்தது. அப்பதான் தானியமே ஒரு ஆரம்பகால பணமா மாறுச்சு. ஆனா அது நாணயம் மாதிரி இல்ல, ஒரு அளவீட்டு அலகு. அளவீட்டு அழகுன்னா? ஆஹா. அதாவது ஒரு நாள் வேலைக்கு இவ்ளோ கிலோ தானியம்னு நிர்ணயம் செஞ்சாங்க. இதனால மத்த எல்லா பொருட்களோட மதிப்பும் உணவோட விலையோட இணைக்கப்பட்டது. இந்த சுமேரியர்கள் கிட்ட ஸ்ப்ரெட்ஷீட் இருந்திருக்கு. ஆமா, களிமண்ணால செஞ்ச ஸ்ப்ரெட்ஷீட். களிமண் பலகைகள்ல அவங்க கணக்கு வழக்குகளை எழுதி வச்சிருக்காங்க. கிமு 2100 சேர்ந்த ஒரு பலகை ஒரு கால்நடை பண்ணையோட எதிர்கால வளர்ச்சியை கணிக்கிறத காட்டுது. அவங்களுக்கு வட்டி விகிதம், கடன், நேரத்தோட மதிப்பு இதெல்லாம் பத்தி நல்லாவே தெரிஞ்சிருக்கு. குஷிம்னு ஒரு பீர் தயாரிப்பாளர் தனக்கு வரவேண்டிய கடனை நினைச்சு கவலைப்படுறத பத்தி ஒரு குறிப்பு இருக்கு. அந்த கவலை இன்னைக்கு ஒரு சின்ன கடை வச்சிருக்கிற முதலாளியோட கவலை மாதிரி தானே இருக்கு. அப்படியே தான். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆரம்பகால பணம் முழுக்க முழுக்க விர்ச்சுவலானது. விர்ச்சுவலா? அப்படின்னா? அதாவது கையில காசு, கண்ணுல பாக்குற மாதிரி எதுவும் இல்ல. எல்லாமே கணக்கு புத்தகங்கள்ல, ஒப்பந்தங்கள்ல, கடன் பதிவுகள்ல தான் இருந்துச்சு. ஓ. இந்த முறையோட வளர்ச்சிய அரசாங்கத்தோட வளர்ச்சியோட ஆதாரங்களை இணைக்குது. யோசிச்சு பாருங்க, ஒரு அரசாங்கம் வரி வசூலிக்கணும்னா அதுக்கு முதல்ல யார் யார்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னு ஒரு பட்டியல் வேணும், புள்ளி விவரம் வேணும். ஆமா. கணக்கு வழக்குகள் இல்லாம ஒரு அரசாங்கமே இயங்க முடியாது. சரியா சொன்னீங்க. பணம் மக்களை எண்களால சிந்திக்க வச்சது. சுமேரியர்களோட 60 அடிப்படையாக கொண்ட கணக்கு முறைதான். பேஸ் 60 சிஸ்டம். ஆமா, அந்த பேஸ் 60 சிஸ்டம் தான் நாம இன்னைக்கு ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடிகள், ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடங்கள்னு பயன்படுத்துறதுக்கு காரணம். அப்போ இந்த கணக்கு புத்தகத்துல இருந்த பணம் எப்படி நம்ம பாக்கெட்டுக்கு நாணயமா வந்துச்சு? இதுதான் அடுத்த பெரிய மாற்றம் நினைக்கிறேன். லிடியல்கள் கொண்டு வந்த நாணயங்கள். ஆமா, இது எவ்வளவு பெரிய புரட்சி! மிகப்பெரிய புரட்சி. அது வரைக்கும் பணங்கிறது அரண்மனையிலயோ கோயில்லையோ இருந்த களிமண் பலகைகள்ல இருந்த ஒரு பதிவு மட்டும்தான். ஒரு சாதாரண குடிமகனுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா நாணயங்கள் வந்ததும் முதல் முறையா பொருளாதார சக்தி அரண்மனையை விட்டு வெளியே வந்துச்சு. ஒரு கீழிருந்து மேல் பொருளாதாரம், அதாவது பாட்டம் அப் எக்கானமி உருவாக ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி வரது எல்லாம் டாப் டவுன். அரசர் சொல்றதுதான் வேலை. கரெக்ட். ஆனா நாணயங்கள் சந்தைகளை உருவாக்குச்சு. அங்க தேவையும் விநியோகமும், அதாவது டிமாண்ட் அண்ட் சப்ளை, விலைய தீர்மானிச்சது. இந்த விஷயம் உங்களோட நேரடியா சம்பந்தப்பட்டது. எப்படின்னு சொல்லுங்க. ஆதாரத்துல ஒரு அருமையான உதாரணம் சொல்றாங்க. கையில 2 திராட்சை நாணயங்களை வச்சிருக்கிற ஒரு ரொட்டி சுடுறவருக்கும் அதே 2 நாணயங்களை வச்சிருக்கிற இளவரசிக்கும் ஒரே வாங்கும் சக்தி தான். ஆஹா. சமூக ரீதியா இது எவ்வளவு பெரிய சமத்துவத்தை கொண்டு வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. சரி,
இந்த நாணயங்கள் பொருளாதாரத்தை மாத்துச்சுங்கிறது புரியுது. ஆனா அது கிரேக்கர்களோட சிந்தனை முறையே மாத்துச்சுன்னு ஒரு வாதத்தை இந்த ஆதாரங்கள் முன்வைக்குது. ஆமா, அது ஒரு முக்கியமான வாதம். அதாவது அவங்கள மித்தோஸ்ல இருந்து லோகோஸ்க்கு மாத்துச்சான். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. இது ஒரு பெரிய தாவல் மாதிரி தெரியுதே. நாணயத்துக்கும் தத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. இந்த மாற்றம் தற்செயலானது இல்லைன்னு ஆதாரங்கள் வலுவா சொல்லுது. நாணயங்கள் புழக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஹோமரோட இதிகாசங்கள் எடுத்துக்கோங்க. அதுல உலகம் எப்படி இயங்குது? கடவுள்களோட விருப்பத்தால, ஹீரோயின்களோட சாகசத்தால. உணர்ச்சிகளால. சரியா சொன்னீங்க. அதுதான் மித்தோஸ். அதாவது கதைகள் மூலமா உலகத்தை புரிஞ்சுக்கிறது. தர்க்கத்தை விட உணர்ச்சிகளுக்கும் விசுவாசத்துக்கு தான் அங்க முக்கியத்துவம். சரி. ஆனா நாணயங்கள் புழக்கத்துக்கு வந்த பிறகு உலகம் மாற ஆரம்பிக்குது. எல்லாம் கணக்கு வழக்கா மாறுது. நீங்க ஒரு பொருளை வாங்கும்போது அதோட மதிப்பு என்ன, எவ்வளவு கொடுக்கணும், மீதி எவ்வளவு வாங்கணும்னு துல்லியமா கணக்கிட வேண்டியிருக்கு. ம். இந்த பண உலகம் உங்ககிட்ட சுருக்கமான சிந்தனையையும், அதாவது அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங், ஆதாரத்தையும் தனிப்பட்ட பொறுப்புணர்வையும் எதிர்பார்க்குது. இதோட விளைவு தான் லோகோஸ், அதாவது தர்க்கம், பகுத்தறிவு மூலமா உலகத்தை புரிஞ்சுக்க சேஷ்டை பண்றது. ஓ, அப்படித்தான் இது இணையுதா? ஆமா, செனஃபோன் எழுதின ஓ எக்கனாமிக்கஸ்ங்கிற முதல் பொருளியல் புத்தகத்தை ஆதாரங்கள் மேற்கோள் காட்டுது. அதுல அவர் ஒரு பொருளோட பயன்பாட்டு மதிப்புக்கும் பரிமாற்ற மதிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை அப்பவே விளக்குறாரு. ஒரு நிமிஷம். பயன்பாட்டு மதிப்பு, பரிமாற்ற மதிப்புனா என்ன? எளிமையா சொல்ல முடியுமா? நிச்சயமா. பயன்பாட்டு மதிப்புனா ஒரு பொருள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில எவ்வளவு பயனுள்ளதுங்கிறது. உதாரணத்துக்கு, இந்த கோப்பை எனக்கு தண்ணி குடிக்க உதவுது. இது அதோட பயன்பாட்டு மதிப்பு. சரி. ஆனா பரிமாற்ற மதிப்புனா இதே கோப்பைக்கு மத்தவங்க எவ்வளவு விலை கொடுக்க தயாரா இருக்காங்கங்கிறது. பணம் புழக்கத்துக்கு வந்த பிறகு நாம எல்லாத்தையுமே அதோட பரிமாற்ற மதிப்பை வச்சு தான் பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதோட உண்மையான பயனை விட அதுக்கு எவ்வளவு காசு கிடைக்குங்கிறது முக்கியமா போயிடுது. அதேதான். இந்த சிந்தனை முறை தான் தர்க்க ரீதியான பகுத்தறிவு சார்ந்த சிந்தனைக்கு அடித்தளம் போடுது. அப்போ நாணயங்கள் வெறும் உலோக துண்டுகள் இல்ல. அது ஒரு புதிய சிந்தனை முறைய தூண்டி இருக்கு. இது அப்படியே நம்மள ரோமானிய சாம்ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஆமா. அவங்கள கடனின் பேரரசு, அதாவது எம்பயர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னு இந்த ஆதாரங்கள் குறிப்பிடுது. இது என்ன டோக்காவுட போட்ட வால் ஸ்ட்ரீட்டா? அவங்க கிட்ட வங்கிகள், பெரிய நிறுவனங்கள், காப்பீடு, பங்குதாரர் முதலாளித்துவம் எல்லாம் இருந்ததா சொல்றாங்க. நம்பவே முடியலையே. நம்பிதான் ஆகணும். ரோமானியர்கள் இந்த முறைய அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போனாங்க. அவங்களோட ராணுவ வெற்றிக்கு பின்னாடி இருந்தது இந்த கடன் அமைப்பு தான். அது எப்படி வேலை செஞ்சது? சொல்றேன். சிரியா மாதிரி ஒரு மாகாணத்துல வரி வசூலிக்கிற உரிமைய அரசாங்கம் ஏலம் விடும். பப்ளிகானி அப்படின்னு சொல்லப்படுற தனியார் நிறுவனங்கள் அந்த உரிமையை ஏலம் எடுக்கும். இந்த பப்ளிகானே யாரு? அவங்கள ஒரு மாதிரி தனியார் வரி வசூல் ஏஜென்ட்னு சொல்லலாமா? அதை விட அதிகம். அவங்கள பண்டைய காலத்து பிரைவேட் இக்விட்டி நிறுவனங்கள்னு சொல்லலாம். அவங்க அரசாங்கத்துக்கு மொத்தமா ஒரு தொகையை முன்னாடியே கொடுத்துட்டு அந்த மாகாணத்திலிருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வரியை வசூல் பண்ணி லாபம் பார்ப்பாங்க. ஓஹோ, அப்படித்தான் பணம் திரட்டினாங்களா? இது மட்டும் இல்ல, இந்த நிறுவனங்கள் பங்குகளை வித்து பொதுமக்கள் கிட்ட இருந்து முதலீட்டை திரட்டுச்சு. இதனால ஒரு சாதாரண ரோமானிய குடிமகனோட சேமிப்பு கூட ராணுவத்தோட வெற்றியோட பிணைக்கப்பட்டது. அடேங்கப்பா. ராணுவம் ஜெயிச்சா வரி அதிகமா வசூலாகும், இவங்களோட பங்கு மதிப்பு உயரும். இது ஒரு மாபெரும் கடல் வலையை உருவாக்கிச்சு. ஆனா அதே சமயம் இது ஊழலுக்கும் சுரண்டலுக்கும் ஒரு சிறந்த அமைப்பா இருந்துச்சு. அப்போ இந்த முழு அமைப்பும் எதை நம்பி இயங்குச்சு? ஒரே ஒரு விஷயத்தை நம்பித்தான், டெனாரியஸ்ங்கிற வெள்ளி நாணயத்தின் மீதான நம்பிக்கை. நம்பிக்கை. ஆமா, அந்த நாணயத்தோட மதிப்பு நிலையானது, அரசாங்கம் வலுவானதுங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை தான் இந்த கடன் பேரரசுக்கு அடித்தளமா இருந்துச்சு. சரி. அப்போ எல்லாத்துக்கும் அடித்தளம் நம்பிக்கை தான் வருது. அந்த நம்பிக்கை உடைஞ்சா என்ன ஆகும்? இங்கேதான் கதை ஒரு எச்சரிக்கை மணியை அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமா, டிபேரியஸ் பேரரசர் காலத்துல நடந்த உலகின் முதல் கடன் நெருக்கடி பத்தியும் அதுக்கப்புறம் பேரரசர்கள் செஞ்ச தப்பால ஏற்பட்ட வீழ்ச்சி பத்தியும் ஆதாரங்கள் விவரிக்குது. ஆமா, இதுதான் இந்த வரலாற்றுல நாம கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். ரோமானிய பேரரசர்கள் தங்களோட ஆடம்பர வாழ்க்கைக்கும் முடிவில்லாத போர்களுக்கும் செலவு செய்ய பணம் தேவைப்பட்டப்போ ஒரு சுலபமான வழியை கண்டுபிடிச்சாங்க. என்ன அது? நாணயங்கள்ல இருந்த வெள்ளியோட அளவு குறைச்சு அதே மதிப்புல அதிக நாணயங்களை அச்சிட ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பேரு நாணய மதிப்பு குறைப்பு, அதாவது டீபேஸ்மெண்ட். ஓ, ஆரம்பத்துல இது ஒரு நல்ல யோசனை மாதிரி தெரிஞ்சுது. ஆனா போக போக மக்கள் கிட்ட இருந்து நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சது. ஏன்னா கையில இருக்கிற நாணயத்துல வெள்ளி கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சா அதோட உண்மையான மதிப்பு குறைஞ்சிடுமே. அதேதான்.
வியாபாரிகள் பொருட்களுக்கு விலை ஏத்த ஆரம்பிச்சாங்க. பணவீக்கம் வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துச்சு. சரி சரி. ஒரு கட்டத்துல வியாபாரிகள் பணத்தை ஏத்துக்கவே மறுத்து பண்டமாற்று முறைக்கு திரும்ப ஆரம்பிச்சாங்கன்னு ஆதாரங்கள் சொல்லுது. கடன் அமைப்பு மொத்தமா காணாம போயிடுச்சு. ஏன்? ஏன்னா இன்னைக்கு நீங்க ஒருத்தருக்கு கடனா கொடுக்கற நாணயத்தோட மதிப்பு நாளைக்கு என்னவா இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. உண்மைதான். ஒரு நாணயத்தோட மதிப்பை கொலைக்கிறது ஒரு சமூகத்தோட கட்டமைப்பையே எப்படி கொலைக்குங்கிறதுக்கு இது ஒரு வலிமையான வரலாற்று பாடம். இதுதான் ஆரம்பத்துல நாம பேசின ஹிட்லர் மற்றும் லெனினோட நம்பிக்கைக்கு நம்மள திரும்ப கூட்டிட்டு வருது. அப்போ நாம இதுவரைக்கும் பார்த்தத ஒரு சின்ன சுருக்கமா சொல்லணும்னா, பணம் வெறும் காசு இல்ல, அது மனிதர்கள் ஒத்துழைக்க உதவிய ஒரு தொழில்நுட்பம். ஆமா, அது தர்க்கம், பொருளாதாரம் மாதிரியான புதிய சிந்தனை முறைகளை உருவாக்குச்சு. பெரிய பெரிய பேரரசுகளை கட்டுறதுக்கு அடித்தளமா இருந்துச்சு. அதே சமயம் அதோட பலவீனத்தையும் நம்ம பார்த்தோம். நம்பிக்கை தான் எல்லாத்தையும் விட மதிப்புமிக்க மூலப்பொருள்ங்கிறத ரோமானியர்களோட வீழ்ச்சி நமக்கு காட்டுது. அந்த நம்பிக்கை ஒருமுறை சிதைஞ்சிடுச்சுன்னா எவ்வளோ பெரிய அமைப்பா இருந்தாலும் அது சரிஞ்சிடும். ரொம்ப சரி. அப்போ உங்களுக்காக ஒரு இறுதி சிந்தனை. இந்த ஆதாரங்கள் சொல்றபடி மனிதனால் உருவாக்கப்பட்ட பணம்ங்கிற இந்த கருவி நம்மளோட சேர்ந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு நம்ம சிந்தனை முறையையும் சமூகத்தையும் வடிவமைச்சிருக்கு. ஆமா, நாம ஒரு வகையில ப்ளூட்டோஃபைட்டுகள். அதாவது பணத்தால் வடிவமைக்கப்பட்ட உயிரினம் அப்படின்னா, இன்னைக்கு நாம பயன்படுத்துற டிஜிட்டல் பணம், கிரிப்டோ கரன்சி மாதிரியான புதிய பண வடிவங்கள் நம்மளை இப்போ எப்படி வடிவமைக்குது? இது ஒரு நல்ல கேள்வி. நம்ம நாகரிகத்துல அது என்ன மாதிரியான எதிர்பாராத மாற்றங்களை கொண்டு வர போகுது யோசிச்சு பாருங்க.